இன்னைக்கு கோவில் கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கலசம் ஒரு காலத்துல நம்ம முன்னோர்களோட உயிரையே காப்பாத்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? இப்போ இருக்கிற மாதிரியே புயல், வெள்ளம் போன்ற பேரிடர்கள் அந்த காலத்திலயும் மிக மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி காலகட்டத்துல நெல் விதைகள் எல்லாமே சேதமடைஞ்சு மக்கள் பசியில வாடக்கூடாதுன்றதுக்காக தான் கும்பாபிஷேகம் அப்ப கலசத்துக்குள்ள வரகரிசியை போட்டு வைக்கிறாங்க. இந்த பேரிடர்கள் முடிஞ்சதும் கலசத்துக்குள்ள இருக்கக்கூடிய விதைகளை விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. கும்பாபிஷேகத்துக்கும் இந்த விதைகளுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த விதைகளோட ஆயுட்காலம் 12 வருடம். கும்பாபிஷேகமும் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்துவாங்க. பழைய விதைகள் அதோட ஆயுட்காலம் இழந்ததும் புதிய விதைகள் மாத்தணும்ன்றதுக்காக தான் கும்பாபிஷேகம்னு சொல்லி ஊரே கூடி திருவிழா நடத்தி அந்த கலசத்துக்குள்ள புதிய விதைகளை நிரப்பி சிறப்பா கொண்டாடுவாங்க. எந்தெந்த மெட்டீரியல்ல நம்ம கிட்ட கலசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பித்தளை கலசம், செப்பு கலசம், செப்புலே பாத்தீங்கன்னா லேக்கர் கோட்டிங் போட்டது, செப்புல பாத்தீங்கன்னா கோல்டு கோட்டிங் போட்டது. அவங்க உங்க கோவிலுக்கு ஏத்தபடி எந்த மெட்டீரியல் வேணாலும் வாங்கி உங்க கோவிலுக்கு வச்சுக்கலாம்.